நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசாயா 44:24. I am the Lord that maketh all things. Isaiah 44:24. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றியை வாழ்த்தெடுத்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட அருமையான காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியுடைய போதகராக இருக்கிற தாமஸ் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கர்த்தருக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி இந்த பூமியில வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நம்ம போக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக முடியாதபடி அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. சொல்லுவாங்க, உலகத்தில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கணும் அப்படிம்பாங்க. அது அல்ல. நம்ம இந்த உலகத்தை குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும், நம்மை குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும், குடும்பத்தை குறித்து சிந்திக்கணும். எந்த புஸ்தகத்திலுமே தன்னுடைய காரியத்தை எழுதப்படவில்லை, மனுஷனுடைய காரியத்தை எழுதப்படவில்லை. பல விதத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இருக்கிறார், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் என்று சொல்லி அவர் தான் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கடினப்படுத்தாதீர்கள். ஏன் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எபிரேயரில் பார்த்தீங்கன்னா, சோத்திரப்பசனை பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இருங்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. தேவ வார்த்தையை கேளுங்க, ஜெபிங்க, அவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்க. உங்கள் இருதயத்தை விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனத்தும் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது நம்மை போல ஒரு மனுஷனாய் இந்த பூமியிலே வந்தார். நம்மை போல மனுஷனாய் வந்து நமக்காக நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமம், சிந்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை போல ஒரு பாடல மனுஷனாக வாழ்ந்தார். அதான் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும். அவர் பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க, வாரில் அடிக்கப்பட்டாங்க, அவர் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினார். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவத்தை சுமந்த தேவாட்டு கொண்டேன்னு வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ பாவமில்லாத ஒரு தேவன் நமக்காக பலியிட்டான்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர். அதான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எதை குறித்தும் கலங்க வேண்டிய தேவையில்லை. எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறோம் என்கிற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கூட வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, ஏன் நமக்கு நன்மை செய்யணும், ஏன் நம்ம கஷ்டப்படுதமே, ஏன் நமக்கு சபையில் காணிக்க கொடுக்கணும், நம்ம கஷ்டப்படுதமே, ஏன் ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், ஏன் நம்ம மற்றவங்களை தாங்கணும், நமக்கு நம்ம பிரச்சனையே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரச்சனை விடையும் நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் படுகிற பாடுகள், வேதனைகள் அந்த அளவுக்கு இருக்குது பார்த்துங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும் சொல்றாரு, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில சேர கடவும். ஏன்னு சொன்னால் யாருக்கும் சொல்றாரு, நன்மை செய்தல நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னு சொன்னால் உங்கள் இருதயத்தை கடினம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க எப்படி செய்கிறாங்க, அந்த ஊழியர்கள் பல ஊழியர்களை பார்க்காங்க, பல சபைகளை பார்க்காங்க, சில மனிதர்களை பார்க்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தை லகுவாக்கி கர்த்தர் நோக்கி பாருங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பலமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அதை தீத்து 2ஆம் அதிகாரம் அவருடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்போ இந்த ரட்சிப்பு, இந்த சத்தியம், இந்த சத்திய வசனம், இந்த வேதத்துடைய ஒவ்வொரு வசனமும் தேவனால் தேவ ஆவியினால பரிசுத்தவான்களை வைத்து எழுதப்பட்ட இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ கிருபை அது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நாம் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு அது போதிக்கிறது. பாருங்க, அவர் நமக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, போதித்து நம்மை நடத்துகிறார். அதான் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த தினத்தில் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனமாய் கேளுங்க. உங்கள் கடினமாக இருக்கிற இருதயத்தை நீ விட்டு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என்
ஜெபம் கேட்டு பதில் தாரும். பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும். பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. இல்லம் வந்தேன் உம் கிருபையினார். பயபக்தியோடு பணிந்து கொண்டே. நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில். குறையில்லாத பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா. உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து. எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி. அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி. என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறுது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையால் நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே. எப்போதும் என் முன்னே நீர்தானையா. ஒருபோதும் அசைவுற விடமாட்டே. வைகரையில் உமக்காக
வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா.